அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக இந்த காணொலியை போட்டிருக்கேன். அதாவது நம்ம இந்த யூடியூப் சேனலான சட்டம் பயில் நம்மளுடைய இந்த சேனல் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக இந்த காணொலி மூலயமா என்னோட சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் துவக்கப்பட்ட காலத்துலேருந்தே இப்போ வரைக்கும் தொடர்ந்து நம்ம பேசிக்கான சட்டம், அதாவது ரொம்ப அடிப்படையான சட்டம் என்ன அப்படின்றத மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க ரைட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக, மக்களால் உருவாக்கப்பட்டது. மக்களின் தேவைக்கும் மக்களின் உரிமைகளுக்கும் கொண்டு வரப்பட்டதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியலமைப்பு சட்டம். எது சுப்ரீம் பவர்னா கான்ஸ்டிடியூஷன் தான். இந்த கான்ஸ்டிடியூஷனை அப்ஹோல்டு பண்ணுறதுக்கு, நீதியை நிலைநாட்டுறதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரு வழக்கு விசாரணைக்கு போகுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த உன்னதமான புனிதமான நீதித்துறையில் வழக்கறிஞர்களோட பங்கும் ஜட்ஜஸோட பங்கும் மிக்க முக்கியம். அதே மாதிரி இது எல்லாருமே இந்த சிஸ்டமே, இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க சிஸ்டமே எதுக்காகனா மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மக்கள் எல்லாருமே நீதி கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த ஜுடிஷியரியை யூஸ் பண்ணணும். யாருமே நோ ஒன் ஷுட் லெஃப்ட் இன்ஜஸ்டிஸ் அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்குமே போய் சேரணும். ஏன்னா பாமர மக்கள் நீதித்துறைக்கு அவங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு தான் வராங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் தன்னோட பாதிப்புக்கு ஒரு நிவாரணம் தேடதான், ஒரு ஆறுதல் தேடதான் வராங்க. ஸோ கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தள்ளுபடியான அவங்களுக்கு அடுத்த மேல் கோர்ட் இருக்குது, அதோட மேல் கோர்ட் ஹைகோர்ட் இருக்குது, அதோட மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு வழக்கு அது விசாரித்து அதை நீதியை நிலைநாட்ட கண்டிப்பாக முடியும். எல்லாரும் எல்லா வகையான தீர்வுகளும் எதுவுமே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அந்த தீர்வை நாடுறதுக்கு முன்னாடி தங்களுக்கு உண்டான அடிப்படை சட்டம் என்ன அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு யூடியூப் சேனல், ஒரு எஜுகேஷன் கேட்டகரியில் வர யூடியூப் சேனலில் இந்த சேனல் வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் இது க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் தான் எல்லாருமே ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சந்தாதாரர்கள் மட்டும் இல்லை, லைக் பண்ண எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருக்குமே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.